மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜாங்கம் ஈஸ்வரி சொன்னதை கேட்டதும், நீ சொல்றது எல்லாம் புரியுது ஈஸ்வரி. ஆனா சேது இப்ப இருக்கிற நிலைமையில குழந்தை விட்டுட்டு அவன் எங்கேயுமே போக மாட்டான். அதனால இது இதோட விட்டுடலாம் சொல்றாங்க. மாமா அது எப்படி மாமா விட முடியும்? பார்த்து ஏதோ ஒண்ணு யோசிச்சு பண்ணுங்க மாமான்னு சொன்னதும், சரி சேது கிட்ட கேக்குறேன். சேதுவோட விருப்பம் தான் இதுல முக்கியம். சேது முடியாதுன்னு சொல்லிட்டா நான் மறுப்பெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகேவான்றாங்க. சரி மாமா அதை நான் பேசிக்கிறேன்னு சொன்னதும் சேதுவா வர சொல்றாங்க. சேது குழந்தைய தூக்கிட்டு அப்பா சொல்லுங்கப்பா என்ன விஷயம்ப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயா சேது, இப்போ ஐஸ்வர்யா பட்டணத்துல வளர்ந்த புள்ள. அந்த புள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து வீடே கெதின்னு சொல்லி இருக்கா. உன் கூட அவளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும், நீங்க 2 பேரும் புரிதலா புரிஞ்சுக்கிறதுக்கும், 2 பேரும் எங்கேயாவது இன்ப சுற்றுலா மாதிரி போயிட்டு வாங்கன்னு சொன்னதும், இதை கேட்ட சேதுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்பா குழந்தைய விட்டுட்டோம். இப்ப நான் எம்எல்ஏ பதவியில இருக்கேன். ஏகப்பட்ட விஷயம், ஏகப்பட்ட வேலையெல்லாம் பெண்டிங்ல விட்டுருக்கேன். அதை பார்க்கட்டுமா இல்ல ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு ஹனிமூன் போகட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி, சேது உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கல்யாணம் நடந்தது, இது எல்லாமே எங்களுக்கும் தெரியும்பா. தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. நீ உன்னுடைய சூழ்நிலையை மட்டும் பார்க்கறியே, ஐஸ்வர்யாவோட மனநிலையை யோசிச்சு பார்த்தியா சொல்லுன்னு சொல்றாங்க. சின்னம்மா நீங்க எந்த விஷயம் சொன்னாலும் அது எல்லாத்துக்குமே என்னால தலையாட்டிட்டு ஒன்றும் இருக்க முடியாது. முதல்ல நீங்க ஐஸ்வர்யாவுக்கு கூஜா தூக்கறத நிறுத்துங்க. இது எங்களுடைய லைஃப். நாங்க 2 பேரும் எப்படி வாழணும் வாழக்கூடாதுன்றத நாங்க பார்த்துக்கிறோம். நான் என்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னா ஐஸ்வர்யா புரிஞ்சுப்பா. எங்களுக்கு எப்ப வெளியில போகணும்னு தோணுதோ அப்ப நாங்க வெளியில போறோம். அதை விட்டுட்டு நாங்க இதை பண்றோம் இதை பண்ணி இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்தணும் இப்படியெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டிட்டேன்னா அத்தோட விடுங்க. நாங்க எப்ப வாழணும் வாழக்கூடாதுன்ற முடிவை நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லி சேது ஈஸ்வரியை கண்டபடி திட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமா இருக்கு. என்னை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறான் இல்ல, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒட்டு மொத்தமா உங்களுடைய சொத்து எல்லாமே என் பேருக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் ஈஸ்வரி யாருன்னு காட்டுன்னு சொல்லி ஈஸ்வரி பயங்கர கோபத்துல இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.